அதை பார்த்தீங்கன்றால் இன்று அவர் தோல்வி விரத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. சுயநலவுடன் பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே, திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சில் பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால், என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றியிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடர்ந்துள்ளேன். அந்த அடுத்த நாளே அது ஆங்கில நாளேடு அதற்கு மறுப்பு தெரிவித்து நாங்கள் வெளியிட்ட செய்தி தவறு. என்னென்றால் அது ஒரு பெரிய என்னென்னா, எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ, அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்றது.